Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Bajaj Chetak 35 series electric scooter பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, Bajaj அவங்களோட Chetak 35 series electric scooter இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படினா 1.20 lakh ex-showroom prices-ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த Chetak 35 series பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ்ல அவேilable-ஆ இருக்கு. அது என்னென்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போக சொல்றேன். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த Bajaj Chetak 35 series electric scooter ஓட features அப்புறம் specifications தான் நம்ம பார்க்க போறோம். இந்த electric scooterல Bajaj பாத்தீங்கன்னா 3.5 kW பேட்டரி கொடுத்திருக்காங்க. கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 153 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 125 பிளஸ் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 73 km/h னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த Chetak 35 series எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 35 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம TFT ஸ்கிரீன் வித் நேவிகேஷன். இந்த நேவிகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட்டட் மேப்ஸ், கால் ஹேண்ட்லிங் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துரும். இந்த டீடைல்ஸ்லாம் நான் போக அதாவது இந்த ஸ்கூட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி டீடைலா நான் வீடியோ போக சொல்றேன். வீடியோ கண்டினியூவா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க 0 to 80% சார்ஜ் பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்ல சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. வேரியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி டைமிங் அதாவது சார்ஜிங் டைம் டிஃபர் ஆகும். அதுவும் நான் வீடியோ போக சொல்றேன். அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 3501 வேரியன்ட் ஒன்னு இருக்கு. இதுல உங்களுக்கு 950 வாட்ஸ் ஆன்போர்ட் சார்ஜர் உங்களுக்கு கொடுக்குறாங்க பஜாஜ். அது மட்டும் இல்லாம இந்த Chetak 35 series ஸ்கூட்டரோட சீட் லென்த் பாத்தீங்க அப்படின்னா 80 mm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 25 mm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த Bajaj Chetak 35 series எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வேரியன்ட் வைஸ் பிரைசிங் நம்ம பார்த்தலாம். மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியன்ட் 3501 வேரியன்ட். இதுதான் டாப் வேரியன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 3502 வேரியன்ட். இது மிட் வேரியன்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 3503 வேரியன்ட். இது பேஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம 3501 வேரியன்ட்டோட பிரைசிங் அதாவது டாப் மாடலோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 1.27 lakh ex-showroom prices-ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுவே 3502 மிட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 1.20 lakh ex-showroom prices-ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஹைலைட் ஆன பேஸ் வேரியன்ட்டோட பிரைசிங் பாத்தீங்கன்னா அதாவது 3503 பேஸ் வேரியன்ட்டோட பிரைசிங் பஜாஜ் இன்னும் ரிவீல் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூட்டர்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்திருக்காங்க. ரியர்ல ட்ரம் பிரேக் தான் பஜாஜ் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல உங்களுக்கு ஆன்போர்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. பேட்டரியும் புதுசா கொடுத்திருக்காங்க. மோட்டார் அப்புறம் கண்ட்ரோலரும் டோட்டலா மாத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம 3501 வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 இன்ச்ல TFT டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க பஜாஜ். இதெல்லாம் இல்லாம இன்டகிரேட்டட் மேப்ஸ் உங்களுக்கு வருது. கைஸ், இந்த Bajaj Chetak 3501 வேரியன்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான மாடல்னே சொல்லலாம். பட் இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் லோடா இருக்க ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த டாப் வேரியன்ட்டான 3501 வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி நேவிகேஷனுக்காக கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கால் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. SMS அப்புறம் இன்கமிங் கால் நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஆன்போர்ட் சார்ஜர் ஸ்டாண்டர்டாவே பஜாஜ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த Bajaj Chetak 35 series பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கலர்ஸ்ல அவேilable-ஆ இருக்கு. அது என்னென்னன்னு பார்த்தோம்னா பிஸ்தா கிரீன், ப்ரூக்லின் பிளாக், ஹசல்நட், இண்டிகோ மெட்டாலிக் ப்ளூ, அப்புறம் 5th பாத்தீங்கன்னா மேட் ரெட். இந்த 5 கலர்ல இந்த Chetak 35 series எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உங்களுக்கு அவேilable-ஆ இருக்கு. இன்னொரு விஷயம் பஜாஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எல்லா 3 வேரியன்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் 2 எண்ட்ஸ்லயுமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா 3 வேரியன்ட்ஸ்லயுமே உங்களுக்கு LED illumination கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கைஸ், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 3.5 kW பேட்டரி பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Chetak-ஓட 3501 வேரியன்ட் அப்புறம் 3502 வேரியன்ட்ல மட்டும் தான் கிடைக்கும்னு பஜாஜ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த சார்ஜர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த 2 வேரியன்ட்டுக்குமே சார்ஜர் டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் வேரியன்ட்டான 3501 வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 950 kW ஆன்போர்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 0 to 80% சார்ஜ் 3 ஹவர்ஸ்ல சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவே Chetak 3502 வேரியன்ட் மிட் வேரியன்ட்ல உங்களுக்கு எக்ஸ்டர்னல் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 0 to 80% சார்ஜ் 3 hours 25 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட டாப் வேரியன்ட்டை விட இது 25 minutes சார்ஜ் ஆகிறதுக்கு அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. சரி, எனக்கு இந்த 3501 வேரியன்ட்ல அப்படி என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு அதை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா
உங்களுக்கு இந்த 3501 டாப் வேரியண்ட்ல பாத்தீங்கன்னா நியூ டச் ஸ்கிரீன் டிஎஃப்டி டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. கூகுள் மேப் நேவிகேஷன் உங்களுக்கு வந்துடும். லிமிடெட் ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஃபாப் கீ கொடுக்குறாங்க. இந்த டாப் வேரியண்ட்ல உங்களுக்கு சிங்கிள் ஈகோ ரைட் மோட் மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருக்காங்க. என்னன்னா இந்த எல்லா ஃபீச்சருமே நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெக் பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு பஜாஜ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த டெக் பேக்கில் என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக் பேக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் கிடைக்கும். ஃபுல் ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபென்சிங் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கைட் மீ ஹோம் லைட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ட்ரிப் அண்ட் டேட்டா ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஸ்பீட் அலர்ட் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் செட்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கிறதா பஜாஜ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டாப் வேரியண்ட் எடுத்தீங்கன்னாலும் ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெக் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். கைஸ் இப்போ நம்ம பஜாஜ் சேதக் 3502 மிட் வேரியண்ட்ல என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மிட் வேரியண்ட்ல உங்களுக்கு டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுக்குறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் மாதிரி டச் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிட் வேரியண்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுக்குறாங்க. பிசிக்கல் கீ தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிட் வேரியண்ட்ல உங்களுக்கு சிங்கிள் ஈகோ ரைட் மோட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. பட் இந்த மிட் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கூகுள் மேப் நேவிகேஷனும் ஃபாப் கீயும் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3502 வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் டெக் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தான் இதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வேரியண்ட்ல டெக் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர்ஸும் இன்கன்சோல் டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த டெக் பேக்னு ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கு, அதோட ப்ரைஸிங்கை சொல்லு அப்படின்னீங்கன்னா அதில் தான் ஒரு டெஸ்ட் இருக்குது. பஜாஜ் வந்து இது வரைக்கும் அந்த டெக் பேக்கோட ப்ரைஸிங்கை வந்து ரிவீல் பண்ணலை. ஸோ ரிவீல் பண்ணதுக்கப்புறம் நான் அதோட ப்ரைஸிங் என்னன்னு சொல்லிடுறேன். பட் இந்த ரெண்டு வேரியண்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிஎஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு கிடைக்கிறதா பஜாஜ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேரியண்ட்டோட ப்ரைஸிங்கை நான் சொல்லிடுறேன். மொத்தமாக இந்த பஜாஜ் சேதக் 35 சீரிஸ் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. இதில் 3501 வேரியண்ட் டாப் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1.27 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மிட் வேரியண்ட்டான 3502 வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1.20 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் பவன். பை.